Peppers Entertainment Television. Turn on the heat. Hello, வணக்கம் நேர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். This is the place where you have a voice. So boys and girls, வணக்கம் and welcome to Youth Talk. இன்னைக்கு my friends, we have ஒரு very important ஆன இன்ட்ரெஸ்டிங் ஆன யூத் ரிலேட்டட் ஆன டிஸ்கஷன். சரியா? இந்தியா வந்து ஒரு கிரேட்டான கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு பிக் கண்ட்ரி. ஆனா இதே இந்தியால வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீபாவளி பொங்கலோ கொண்டாடுவோம். அதே ஒரு ஃபீல்ட்ல வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே, ஹாலோவீன் டே, மதர்ஸ் டேவோ கொண்டாடுவோம். இதே இந்தியால வந்து பரதநாட்டியம் கத்துக்கலி ரொம்பவே முக்கியம். இதே இந்தியால வந்து சால்சா, ஜைவ், ஹிப்ஹாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதே இந்தியால வந்து நம்ம வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம் சொல்லிட்டு கிரீட் பண்ணுவோம். ஆனா ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹாய், ஹலோ, வணக்கம், வாட்ஸ்அப் சொல்லிட்டு கூட கிரீட் பண்ணுவோம். சோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் ஆன் யூத் டாக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் யூத் மேல பயங்கரமான வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? ஃப்ரம் அமெரிக்கா, ஃப்ரம் யூரோப் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இல்லைன்னா வந்து நம்ம ட்ரெடிஷன், கல்ச்சர், கலாச்சாரம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோமா? That's what we're discussing. So boys and girls, let's begin Youth Talk. So boys and girls, let's start with special honor debate. Vanakkam, welcome. Okay, on my right சொல்றாங்க that the western influence has actually been heavy on the Indian youth. அதுதான் நீங்க சொல்றீங்க. On the left சொல்றாங்க இந்தியாவோட கல்ச்சர் அப்படியே இருக்கு, tradition is very well maintained by the youth அப்படின்னு நீங்க சொல்றீங்க. Okay, fair enough. We'll start with you, சரியா? Zainab, who's working for a company, Global Adjustments. Zainab சொல்லுங்க, why do you feel influence வந்து அவ்வளவே இருக்கு? காஸ்டியூம் பார்த்தா, ட்ரெஸ்ஸிங் பார்த்தா தெரியுது, ஆனா ஆக்சுவலா எப்படி? Change is the only constant, so you should go with the change. However the country changes, however the traditions change, you should go along with it. And as you change, obviously there'll be a slight change in tradition and culture, and also you'll accept the modernity and westernization. So I think you should go with the change, and change is the only constant. நீங்க சொல்றீங்க change is always there, go with the change. ஆனா tradition culture எப்பவுமே change இருக்காது. மைண்ட் தான் சேஞ்ச் ஆகும், நம்ம லிவிங் தான் சேஞ்ச் ஆகுது, but tradition will remain tradition. Then there's no change in tradition. So the youth of today வந்து will always ask for a logical conclusion to everything. நீங்க வந்து if நீங்க one point சொல்றீங்கன்னா, I'll obviously counter you and say, can you please give me a logic to it, only then I can understand. So நீங்க சொல்றீங்க youth வந்து they want reason, கேள்வி கேக்குறாங்க, they want answers. Okay, fair enough. Professor, நீங்க சொல்லுங்க சார், tradition இந்தியாவோட மெயின்டைன் கலாச்சாரம் யூத் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஏன் சொல்றீங்க சார் அப்படி? 100% I support this type of view. ட்ரெடிஷனை வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும். அதாவது கும்பிட்ட இந்து, ஜபம் பண்ணா கிறிஸ்டியன், தொழுதா முஸ்லிம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இங்க நிறைய கல்ச்சர் இருக்கு, எங்களுக்குள்ள நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கு. பொங்கல்லையும் தீபாவளியில நாங்க பட்டாசு வெடிக்கிறோம். ஐ எம் முஸ்லீம். தீபாவளியில நாங்க பட்டாசு வெடிப்போம். ரம்ஜான்ல எங்களோட பிரியாணியை எங்க இந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு நாங்க ஷேர் பண்ணுவோம். சேஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சேஞ்ச் we accept up to certain level. பேசும்போது நம்ம எவ்வளவு விஷயங்கள் வேணா ஃபாரின்ல இருந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம், அதாவது சீதோஷ்ண நிலைன்னு இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்கு. வாட் வாஸ் சக்சஸ்ஃபுல் இன் தி ப்ரீவியஸ் இயர் தட் மே பி ஃபெயிலியர் இன் திஸ் இயர். வாட் வாஸ் சக்சஸ்ஃபுல் இன் எ ஸ்பெசிபிக் ஜியோகிராபிக்கல் பவுண்டரி தட் மே பி ஃபெயிலியர் இன் ஹியர். நீங்க யூஎஸ்ல ரோட்ல போகும்போது ரைட் சைடுல போனீங்கன்னா அங்க கரெக்ட், அது கரெக்ட்ன்றதுக்காக எங்க ஊர்ல வந்து நீ ரோட்ல ரைட் சைடுல போன, ஆனா போறாங்க சார், போனீங்கன்னா தப்பு. அதான் டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. ஓகே, வெரி ஸ்ட்ராங். இல்ல ஆமா, அப்படி ரைட்ல போனீங்கன்னா அது தப்பு. ஃபேர் எனஃப், ஸ்மார்ட் வேர்ட்ஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க ஸ்ரவன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாரும் வந்து ஒரு ஃபெஸ்டிவலோ இதையோ பேன் பண்ண சொல்லல. ஐயோ தீபாவளியே இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. ஐயோ பொங்கல் இருக்கக்கூடாது யாருமே அப்படி சொல்லல. இல்ல வந்து ஹோலி இருக்கக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல. நம்ம வந்து 5000 இயர்ஸ் ஒரு 10,000 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல் அந்த டைமுக்கு கரெக்டாக இருந்தது. அப்போட பாப்புலேஷன், நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் கிட்ட இருக்கு நம்ம. ஸோ டைம் போக போக ட்ரெடிஷன் மாறிட்டு வரணும், அது நல்ல விஷயம். தீபாவளியில் என்ன சொல்கிறோம், தப்பாக எதுவும் சொல்லலை. கிராக்கர் வெடிக்காதீங்க, உங்களுக்கு பொல்யூஷன் அவ்வளோ இருக்குது. டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா போவே முடியாது.
டெல்லியில கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்காங்க கிராக்கர்ஸ். நெக்ஸ்ட் இயர் தீபாவளில இருந்து கிராக்கர்ஸ் இல்ல. ஹோலி பாத்தீங்கன்னாக்கா ஹோலி வந்து தண்ணி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சேவ் பண்ணுங்க தண்ணி. ஏன்னா தண்ணி கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. Fair enough. So ட்ரெடிஷன்ல வந்து இப்போ ஒரு லாஜிக், ஒரு ரீசனிங் தேவை இருக்கு. ரீசனிங் தேவை. நம்ம வந்து ஃபுல்லா வந்து எதுவுமே வந்து நான் பேன் பண்ணணும்னு சொல்ல. அதுல இருக்கிறது தீபாவளிக்கு நீங்க ஏன் கிராக்கர் வெடிக்கிறீங்க? அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு 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 மரத்தை நடுங்க. அதுக்கு பதிலா நம்ம இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்னா அவ்வளோ ஒரு என்வாயர்மெண்டல் கிரைசிஸ்ல இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாதான் வந்து இப்போ இல்ல அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் ஏதான ஒரு சேஞ்ச் நடக்கும். அதான் சொல்ல வரோம். சோ நீங்க சொல்றீங்க இட்ஸ் நாட் டைம் ஃபார் பிளைண்ட் ஃபாலோயிங். ஒரு ரீசன் இருந்தா அளவுக்கு வந்து we must change, adapt and look after our environment. அந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க. we'll come back to you sir. ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கா. we'll discuss with everybody. சரியா? we'll come to you ஸ்ரீநிதி ஐயர். லவ்லியான ப்ளே பேக்ஸ். இங்க இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்க with a strong point of view. சொல்லுங்க நீங்க ஏன் சொல்றீங்க இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், கலாச்சாரம் இப்போ கூட இருக்கு? ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது. ஆமா, கல்ச்சர் இப்போ வரைக்கும் இருக்கு. சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. இந்த பக்கம் வந்து ஒரு சில பேர் வந்து வெஸ்டர்ன் ஃபாலோ பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணாங்க. ஐ பர்சனலி லைக் ட்ரெஸ்ஸிங் அப் மை செல்ஃப் ட்ரெடிஷனலி. ஒரு பிந்தி வச்சுட்டு, ஒரு ஸ்கர்ட் போட்டுண்டு, அழகா வந்து வளையெல்லாம் போட்டுண்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அண்ட் இன்னைக்கும் நீங்க பார்த்தேன்னா மயிலாப்பூர்லாம் போய் பார்த்தேன்னா அங்க வந்து ஜன்னல் கடை அப்படின்னு ஒரு கடை இருக்கு. இட்ஸ் தேர் அண்ட் தே சர்வ் ஃபுட் ஃப்ரம் தி ஜன்னல். அங்க வந்து கபாலீஸ்வர் கோயில் டெம்பிள்ல அழகா வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது முதற்கொண்டு இன்னமும் அங்க வந்து எல்லா ட்ரெடிஷனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இந்தியா ஸ்டில் ஹேஸ் இட்ஸ் ட்ரெடிஷன் வித் இட். வில் கம் டு யூ ஸ்ரீமதி. யூ ஆர் a young student. You are the future of India. சரியா? சோ நம்ம ஃபியூச்சர் என்ன சொல்றாங்க சொல்லுங்க ஸ்ரீமதி. I think Indian culture, high time we protect it. I think Western influence is so much on it, and that's why youngsters prefer pizza, burger. They think it bad if they eat Indian food. Our Indian food, idli, dosa, they don't respect that. They eat pizza, burgers. Pizza, burger na cool. Yeah, they think that it is cool. And if you go to a wedding also, people serve in buffet system rather than our traditional way. And I think that has changed a lot. And if you ask someone what is Bhagavad Gita or Ramayana or Mahabharata, I don't know whether and who wrote it. But if you ask, did you read the post in the Facebook or WhatsApp, they'll obviously know. Like ko panne, share panne, comment panniya, they'll know that. So I think it's high time we protect our culture. So நீங்க சொல்றீங்க western influence நிறையவே இருக்கு, but you want to save Indian culture. அந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. Okay, fine, fair enough. We'll come back to pizzas, burgers little later. I'm very hungry actually. Okay, we'll come to you, Ma. Elia. Tell me. You said like pubs are all over here, but people just don't sit in pubs, right, all the night and all day. They don't sit in temples all the day also. Yeah, they don't, but that doesn't mean, you know, it's like more influence. People, not everyone goes to pub, I would say. Not everyone goes to temples either. But then you can't just say, you know, like pubs are influencing all over, and that's one point I would say. And another point, she said pizzas, burgers and all of that. Pizza சொன்னாலே ஒரு ஸ்மைல் வருது. Pizza, burger சொன்னாலே அப்படியே calories increase ஆகுது. But even today, like in any Indian marriage, I would say I've attended to a lot of Hindu marriages. No matter what, they don't have any Western food over there. It's always something which is Indian food. Biryani is something which has to be there, and if not biryani, there should be something which has all vegetarian over there. And so where's the I mean, if it was modernization, why didn't it take up over the so இப்போ கூட வந்து ஒரு religious function இருந்ததுனா we always say vegetarian food தான் இருக்கணும். அந்த ஒரு ஃபீல்ல இருக்கு. Fair enough. Okay, so far வந்து ரொம்ப பேலன்ஸ்ட் ஆன ஒரு இஷ்யூ இருக்கு, பேலன்ஸ்ட் ஆன ஒரு ஃபைட் இருக்கு. We discussing pizzas versus biryani. What a menu today on the show. பாருங்க. Any day take over. Well, of course நம்ம டிஸ்கஸ் பண்றோம் about the influence of western cultures. இல்லனா வந்து has the youth of India நம்ம கலாச்சாரம் வந்து இப்போ கூட ஃபாலோ பண்றாங்க. இசை வந்து ரொம்ப ஒரு வேர்ல்டு வைடான ஒரு இஷ்யூ இருக்குதானே. இசைக்கு வந்து மொழி இல்லை, இசைக்கு வந்து பார்டர்ஸ் இல்லை, பவுண்டரிஸ் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்தியால வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ இருந்ததுன்னா, ராக் ஷோ, பேண்ட் இருந்ததுன்னா பயங்கரமான பெரிய கிரௌட் இருக்கும், டிக்கெட் வந்து பிளாக்ல சேல் ஆகும். ஆனா அதே மாதிரி ஒரு கர்நாடிக் ஷோ இருந்ததுன்னா ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பயங்கரமா இருக்க மாட்டாங்க. சிம்பிளான விஷயம் வந்து யூத் will be very less and elders will be very very high in numbers. So இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து do you think that this is one side of saying the western influence is very high on India? Of course it is, because number one, if the recent show was Coldplay, so adukku tickets vaangradhukku we didn't only just buy it online or anything. There was so much hype about it. Adukku vande ivlo there was so much of like, oh, we have to attend it, that people went and got the tickets in black.
அவங்க வந்து வேற கண்ட்ரிக்கு போயிட்டு they were ready to go to another country just to listen to a evening show and get back. But அதே நேரத்துல how many times do you see a Carnatic music hall filled up? How many times do you find people, waiting in queues just to buy a Carnatic music or any, traditional music ticket? இன்னைக்கும் டிசம்பர் சீசன்ல மார்கழி மஹோத்சவம் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சில டைம்ஸ் வந்து ட்ரெடிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிசம்பர் சீசன்ல இந்த மாதிரி கச்சேரிஸ்லாம் நடக்கிறதுனால there are people who come, அங்க வந்து ஆத்தென்டிக்கான ஃபுட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நடக்குது. Music is taste. And it depends from person to person. Right. Individual taste. Yeah. Carnatic music, there is a set of people who are still listening to it, who still listen to Carnatic music. There is a set of people who listen to reggae. There will be a set of people listening to rock. Right? So it changes from, it depends on your music taste. You can't say anything about it. And not only in India, வெளியூர்லயும் there are concerts happening, and அங்கேயும் there are people who come, even the foreigners come and listen to Carnatic music. That is music is taste. Fair enough. Okay, நீங்க சொல்லுங்க சார். சார் சொல்ற மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை இங்க அடாப்ட் பண்றாங்க. அடாப்ட் பண்ணா கூட அது எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுது. எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொக்ரான் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணாரு. பகல் 1 மணிக்கு பண்ணும்போது அவங்க சேட்டலைட்லேயே அதை வந்து படம் காமிக்கல. அப்படி காமிக்காம போனப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க மிட் நைட்ல பண்ணாங்க. அதில் பார்த்து அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது இந்தியாவில் பண்ண மட்டும் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி அப்போதான் நம்ம மேலே பொருளாதார தடை விதிச்சாங்க. அந்த பொருளாதார தடை வெஸ்டர்ன் அந்த டெவலப்டு கண்ட்ரி யூஎஸ் நம்ம மேலே விதிச்சப்போ எங்கே வல்லரசாகி விடுவோமோ என்று சில வல்லூர் அரசுகள் விதித்தது பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடை ஒரு 0.0% கூட எங்களுக்கு எந்த வித நெகட்டிவ் இம்பாக்டும் வரல. ஏன் தெரியுமா? எங்க ட்ரெடிஷன், எங்களோட கல்ச்சர். சார் குட் சார், கல்ச்சர் இருக்கிறது குட், நான் தப்புனே சொல்லல சார். டைம் போக போக அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. நம்மளுக்கு இந்த டைமுக்கு என்னவோ அது மாத்திக்கோங்க. ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும் நீங்க சொல்றீங்க. சரி, இது பத்தி கொஞ்சம் பேசலாமே. ரீசென்ட்லி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பயங்கரமான போராட்டம் இருந்தது. பீப்புள் வெண்ட் இன் ஷர்ட் அண்ட் பேண்ட், பீப்புள் வெண்ட் இன் வெஸ்டர்னான ஒரு ஃபீலிங், ஆல் தட் இருந்தது. ஆனா எப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தது தமிழ் கல்ச்சர் மேல, தமிழ் ட்ரெடிஷன் மேல, அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து பிரச்சனை இருந்ததுன்னா everyone turned up there to fight for our culture. அது வந்து shows how strong youth feel பண்றாங்க தானே கல்ச்சருக்கு. நிறைய விஷயம் போராடலாம். கண்டிப்பா வந்து பசங்க வந்து நின்னு போராடின விஷயம் கண்டிப்பா கமெண்டபிள். ஓகே, இட்ஸ் a good example. But according to me it is not the right reason. உரிமைகள் எப்ப மறுக்கப்படுதோ அப்போ உணர்வுகள் வெளியே வரும். தமிழ் அப்படின்றது 10,000 இல்ல பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ட்ரெடிஷன். எங்களுக்கு நாங்க என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன போகணும் வரணும்னு நீங்க டிக்டேட் பண்ணாதீங்க உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலமா. உங்க ட்ரெடிஷனை நாங்க யாரும் மாத்த சொல்லல. நாங்க சொல்றது வந்து அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அனிமல் க்ரூவல்ட்டி நடக்குது, மனுஷன் இறந்து போறாங்க. அது லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் தான் நாங்க டிபேட் பண்றோம். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, ரெண்டு டிஸ்கஷன் இருக்கு. This will be decided in times to come. Let's talk about something which every youth likes to talk about. சரியா? காதல், லவ். ஓகே, முன்னாடி வந்து இட் வாஸ் லவ்னா வந்து ஒன்லி மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தது. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவே இருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப், சாட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, 100 காஃபிக்கு போறாங்க, 10 டிரைவுக்கு போறாங்க, டேட்டிங் பண்றாங்க, பின்ன யோசிக்கிறாங்க மேரேஜ் பண்ணணுமா வேண்டாமா. மேரேஜ் பண்ணோக்கு அப்புறம் கூட சொல்றாங்க இது செட் ஆகாத, ஈஸியா டிவோர்ஸ் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தானே இது ரிலேஷன்ஷிப். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட 14 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க பொண்ணுங்களை. சைல்ட் மேரேஜ் இருந்துச்சு. ரைட்டா? நீ லவ் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். ஆனாக்க நீ வந்து அந்த காஸ்ட்டை சேர்ந்தவா இருந்தா நான் ஒத்துக்கிறேன், வேற காஸ்டா இருந்தா நான் ஒத்துக்க மாட்டேன். அது இருக்கு. அதுவே வந்து செலக்டிவா தான் இருக்கு. நீங்க மேட்ரிமோனியல் ஆட்ஸ் கூட பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து இந்த பையன் இந்த இவ்வளவு சேலரி சம்பாதிக்கிறான், இந்த காஸ்ட்ல இருக்கணும், இந்த இதுல இருக்கணும். அது கண்டிப்பான தப்பான விஷயம். இல்ல வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, காசி மேரேஜஸ்க்கு அப்புறம் வந்து ஃபைட் வந்து எல்லாத்துலயும் வரும், அரேஞ்ச்லயும் வரும், லவ் மேரேஜ்லயும் வரும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபைட் அப்படின்னு வரும்போது நீ வந்து இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரியான லெவல் சண்டை எல்லாம் போயிடக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து டேட்டிங்கோட ஒரு கல்ச்சர் வந்திருக்கு, லவ் மேட்சோட ஒரு பெரிய கல்ச்சர் வந்திருக்கு. முன்னாடி வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து அரேஞ்ச் மேட்ச், அப்பா அம்மா தான் பாப்பாங்க ஒரு கரெக்டான சூட்டபிள் மேட்ச். கல்ச்சர் வந்திருக்கு இல்ல சார், அழிவு வந்திருக்கு. அழிவு வந்திருக்கு எந்த வழியிலனா கல்ச்சர்ன்ற வழியில. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு லைஃப்ல கண்டிப்பா லவ் வரும் சார். ஒருத்தரோட மட்டும் வருமா? சத்தியமா கிடையாது. டிஃபரண்ட் பீப்புள் வித் டிஃபரண்ட் பிளேசஸ் சார். இது எல்லாமே இருக்கு, இதெல்லாம் நேச்சர்னு இருக்கு. பட் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு இதை சொல்றது தப்பு. அந்த மாதிரி வர்றது, பிடிக்கலனா போயிட்டு வேற லைஃப் இது பண்றது எல்லாமே இருக்கு. சோ இது வந்து நாட் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா, இது நேச்சர், இது நேச்சர், இது நேச்சர். ஓகே, இதுல இன்னொரு விஷயம்,
அந்த நேச்சர்ல இருக்கக்கூடிய தப்புன்னு சொல்றது தான் கல்ச்சர். சூப்பர். பாக்குற இடத்துலலாம் டேட்டிங், பாக்குற இடத்துலலாம் கூட சுத்துறது, இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குன்னா எங்க போய் முடிய போகுது அந்த வாழ்க்கை? ஒரு இடத்துல லவ் வந்து அந்த லவ்வை ஸ்டாண்ட் பண்ணி நின்னு நீங்க ஜெயிச்சு காமிச்சீங்கன்னா வாழ்க்கை, அந்த கமிட்மெண்ட், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கல்ச்சர். அதுதான் கல்ச்சர். இன்னும் ஒரு ரெண்டு லவ் வருது. லவ் இருந்தா நிறைய பேசுவீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம். Okay, we'll come to Elia quickly before we take a small break. Last comment. I would just say love is something not to do with culture. Love is something which comes from within, you know. இல்ல ஆனா நம்ம பேசுற மெத்தட் ஆஃப் லவ், முன்னாடி வந்து அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அதுதான் ஃபாலோ பண்ண, அதுதான் நம்ம There are still கல்ச்சர். people who still follow that, right? Like not everyone has a love marriage even today. People still follow what their parents think and what their parents say. I mean, they're like, okay, this is someone, you meet them. I mean, it's changed a bit. At that point in time, parents used to like hook you up with a person, you had to stay. But now you meet the guy, you know him, and that's how you like. கரெக்ட். ஆனா இப்போ வரைக்கும் வந்து once you are married வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அது வந்து இந்தியனோட கல்ச்சர் இருக்கு. You always stay, இல்லனா வந்து you care for your family. அது வந்து இந்தியாவோட ஒரு கல்ச்சர் இருக்கு, இந்தியாவோட ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து you get married and know your husband. Now you know your husband and get married. That is the only thing, which is a good thing. So அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க சொல்றீங்க. Okay, we'll take ஒரு small break sir. We'll take one break. இதுக்கு அப்புறம் நிறையவே பேசலாம், சரியா? Okay, first of all, so far நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஹெவியான வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியா. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது. பட் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இந்தியாவோட கலாச்சாரம் இப்போ கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம ஆர்கியூ பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்றோம் ஸ்ரவன், லைக் ஃபார் ஆல்வேஸ் ஒரு இந்தியன் ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் நீங்க நல்லா ஆண்டிங்கன்னா வெரி குட், உங்களுக்கு வேற ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா பயங்கரமான குட். பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் இஸ் மஸ்ட். அது வந்து ஒரு இந்தியனோட மைண்ட் செட். எஜுகேஷன் வந்து லைஃபோட ஒரு பேக் போன். அது வந்து இப்போ வரைக்கும் இருக்கு தானே. ஸோ நோ மேட்டர் ஹவு வெஸ்டர்ன் யூ ஆர் ஆர் வாட் யுவர் தாட் இஸ், இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து எஜுகேஷன் இஸ் மஸ்ட். எஜுகேஷன் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கு கண்டிப்பா. பட் அதுலயும் ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் காலேஜ் ட்ராப் அவுட். ஓகே, நான் டிசைடட் நான் பிகாம் பண்ணிட்டு இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ எனிவேர் இன் மை லைஃப், ரைட்டா? தென் ஐ ஹேட் மை ஓன், ஐ வாஸ் ஏபிள் டு think out of the way and do my own things. Sports is a big thing now in our country. Any sport there is good amount of money, there are parents who are supporting. You can see now பாத்தீங்கன்னா எல்லா parents எல்லாம் கோச்சிங்ல இருந்து எல்லாம் வந்து they are giving as much importance as education. எஜுகேஷன்ன்றது பேசிக்கலி மனிதர்களை வந்து ஒரு பண்பாட்டுக்கு கொண்டு வரது தான் எஜுகேஷனே தவிர இது நான் படிச்சதுனால நான் வந்து இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லல, இல்ல படிக்காதனால நான் இவ்வளவு கம்மி ஆயிட்டேன் அப்படிங்கிறது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் லக். கண்டிப்பா வந்து கீழ் மட்டத்துக்கு போயிட மாட்டோம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. we still believe that education வந்து லைஃப்க்கு ஒரு மஸ்ட், லைஃபோட சேஃப்டிக்காக ஒரு மஸ்ட். Knowledge is must, not education, right? There are so many ways. You don't have to go to college to have knowledge. I know so many people who can read and write in so many languages without going to college or without doing a basic. அது வந்து thanks to Google மச்சா. அது thanks to Google they learn. Fair enough. ஆனா இப்போ வரைக்கும் வந்து when you go out of India, சரியா, you go and ask anyone in America, anyone everywhere else, you ask them Indiana வந்து what is famous, they will say three things. ஒரு வந்து கிரிக்கெட் பயங்கரமான ஃபேமஸ், ஒரு வந்து சினிமா வந்து சான்ஸ் இல்ல, ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் திங் வந்து இந்தியாவோட கல்ச்சர். இந்தியா இஸ் known for its culture. நம்ம faith, நம்ம religion, the way we believe, the way we worship God. இப்போ வரைக்கும் வந்து whether it's an important day, நம்ம birthday இருந்தா, ஒரு முக்கியமான நாள் இருந்தா, எக்ஸாம்க்கு முன்னாடி we always pray to God first. நம்ம போயிட்டு we still have this inclination towards God, which is a great thing. அது வந்து western influence வரவே இல்லையே. Culture, tradition, yes, but everything is all the way the culture and tradition was framed was with nature. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து we are actually taking Valentine's Day வந்து ரொம்ப சீரியஸா. நம்ம வந்து பிளான் பண்றோம், வைஃப்க்கு, ஹஸ்பண்ட்க்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணா Valentine's Day ஓட ரீசன் என்ன நமக்கு தெரியாது, ஆனா நம்ம வந்து ரொம்ப ஃபாலோ பண்றோம். பட் அப்ராட் கண்ட்ரீஸ் வந்து அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. they don't take Pongal seriously. Sir, you know the reason for Deepavali? Yeah. Okay, do you know the reason for Valentine's Day? தெரியல. சோ பேசிக் நம்ம தெரியாம நம்ம வந்து நம்ம கல்ச்சருக்கு क्वेश्चन பண்றோம், ஆனா ஃபாரின் கல்ச்சருக்கு நம்ம क्वेश्चनே பண்ணது இல்ல. we are just accepting it. so அது வந்து I think we need to save our culture in the aspectல. சார் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க அத தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன ஒரு சுய நினைவுல இருக்கிறவன் பக்காவா லவ் பண்ணுவானா அப்படினா கன்ஃபார்மா கிடையாது. இது எதுக்கு சொல்றேன்னா இவங்க ஒரு போதையில இருக்கிறாங்க. அது ஒரு சுய நினைவுல எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. ஓகே சார், அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுனால யாருக்கும் தப்பான இது யாருக்கும் உங்களை எதுவும் அஃபெக்ட் ஆகல. அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இன்னொன்னு என்னன்னாக்க எவ்வளவு ஃபாரினர்ஸ் வெளியூர்ல இருந்து நம்ம ஊரை விசிட் பண்றாங்க, நம்ம கல்ச்சருக்காக விசிட் பண்றாங்க. நீங்க ராஜஸ்தான் போங்க, நீங்க டவுன் சவுத் வாங்க, மகாபலிபுரத்துல இருந்து எல்லா இடத்துலயும் விசிட் பண்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி நம்ம அதே ஸ்டான்ஸ் ஐடியாஸ் முன்னாடி இருக்கிற மாதிரி ஐடியாஸ் இருந்தா வரமாட்டாங்க. கொஞ்சம் நம்மளோட கல்ச்சரோடய ட்ரெடிஷனோடய கொஞ்சம் இவால்வ் ஆகணும். வித் டைம்
we should evolve. அவ்வளவுதான் சொல்ல வரேன். India வந்து has to cater to other countries for us to improve நீங்க சொல்றீங்க. It is where we are connected everywhere. They are connected to us, we are connected to them. Fair enough. Thank you very very much. Actually வந்து we can go on and on. சரியா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். We can keep arguing. ஆனா முக்கியமான விஷயம் which we all should agree is India வந்து is known for its culture. India is known for its tradition. ஆனா என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்னா வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தவிர நம்மளுக்கு வந்து ஒரு லாஜிக் ஒரு ரீசனிங் இந்த எவல்யூஷன் இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர் ஆஸ் அ கண்ட்ரி ஃபார் த யூத் as well. அதே ஒரு ஃபீல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டூ ரிமெம்பர் நம்ம கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷன் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம். ஸோ கீப் தட் கோயிங். ஆனா அதுக்கு வந்து ரீசன் லாஜிக் தேவை இருக்கா இல்லைன்னா வந்து பிளைண்டான ஃபாலோ பண்ணோமா அது வந்து ஐ லீவ் இட் அப் டு யூ. அந்த ஒரு ஃபீல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஐ லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் கமிங் அவுட் ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆன் தட் ஃபீல் வி வாண்ட் யுவர் லைக்ஸ் யுவர் ஃபீட்பேக் அண்ட் யுவர் கமெண்ட்ஸ். சரியா? ஸோ இது வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ். லாக் ஆன் டு www.facebook.com/pepperstv and give us all your feedback. Once again, from the entire team, wishing all the viewers a very, very happy Republic Day. Tata, goodbye and stay tuned to Peppers Television. Soda, unga manadai thoda.